ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் வெஜ்ஜி பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஆம்பூர் பிரியாணி மசாலா வச்சு வெஜ்ஜி பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். சிக்கன் தான் ரெடி பண்ணுவாங்க, மட்டன் சிக்கனு. இங்கே பாருங்கள், நான் வெஜ்ஜி பிரியாணி தான் ரெடி பண்ணிக்கிறேன். அந்த மசாலா சேர்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஆம்பூர் மசாலா சேர்த்து பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மசாலா ஒரு டேஸ்ட்டுன்னா ஃபைனலாக அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்குது. சாதம் ரெடி பண்ணிட்டு பிறகு அந்த எண்ணெயை மேலே விட்டு கலந்து விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு. இங்கே பாருங்கள், நார்மலாக நம்ம ரெடி பண்ணுற பிரியாணியோட இந்த பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள், சாதம் சூப்பராக இருக்கும். சிப்ஸு, ஆனியன் ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் வெஜ்ஜி பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய், கொடை மிளகாய் 1, 2 கேரட்டு, 1 கைப்பிடி பீன்ஸு, 1 உருளைக்கிழங்கு. இங்கே பாருங்கள் ஆம்பூர் பிரியாணி தான் இது. மசாலா அப்படி ரெடியாகவே இருக்குது. சிக்கன் சேர்க்காமல் கேரட்டு, பீன்ஸ் மட்டும் சேர்த்து பிரியாணி ரெடி பண்ணலாம். இந்த மசாலாவே அப்படியே எல்லாமே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா அதில் இருக்குது. பிரியாணி ரெடி பண்ண பிறகு இந்த எண்ணெய் ஊற்றலாம். இதில் கொஞ்சம் ரைஸ் இருக்குது. இந்த ரைஸு கூடயே நம்ம வீட்டு ரைஸும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் மசாலா ரெடியாக இருக்குது. கட் பண்ணிவிட்டேன். இந்த மசாலாவை அப்படியே எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. ஆல்ரெடி எல்லாமே ரெடியாக வதக்கி எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கேரட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கணும். இது பாருங்கள், நல்லா வதக்கி வச்சு இந்த டைமில் 1 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், 4 டம்ளர் தண்ணி. இப்போ வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணி வடித்து வச்சிடலாம் தண்ணியை. நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல, எல்லாமே அதிலே இருக்குது. எண்ணெய் எல்லாம் கரெக்டாக அளவோடு இருக்குது. உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கா பார்த்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க, கொதிக்கட்டும். அரிசி சேர்த்து விசில் போட்டுடலாம். இது பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அரிசி சேர்த்துடலாம். எல்லா அரிசி சேர்த்துடலாம். அப்படியே குக்கர் மூடிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். பிரியாணி ரெடியாக இருக்குது. இந்த மசாலா பாக்கெட் எண்ணெய் இருக்குது இல்லைங்க, ஃபைனலாக மேலே ஊற்றி விட்டுட்டு கலந்து விட்டால் பிரியாணி ரெடி. நல்லா கலந்து விட்டு இங்கே பாருங்கள், லஞ்ச் பாக்ஸில் தான் வைக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சூப்பரான வெஜ்ஜி பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.